வாய் போட்டுங்க. கிளாஸ் நடத்துறேன். ஒரு உட்காந்துருந்தாங்க. உண்மை நடந்தக்காரா வாய்ப்பு போட்டுங்க. சரியா? ஒரு நினைப்போட உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நினைப்போட உட்காந்தாங்க. இது உண்மையான கதை. ரொம்ப நினைப்போட உட்காந்தாங்க. நான் அப்பதான் வந்தேன். கிளாஸ் வந்து 9 மணிக்கு. நான் 8 மணிக்கு தான் வந்துட்டேன். நான் சொந்தமா ஓட்டல் வந்தேன் மேடம். நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா நான் ஃபுட் இன்சார்ஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்றேன். ஸோ ஃபுட் இன்சார்ஜ்னால நான் அன்னைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நான் சீக்கிரம் வந்தேன். 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். சார் ஒரு 7:45 வந்திருப்பாரு. ஆர்கனைசர்ஸ் யாருமே வரல. ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாரு. பப்ளிக் நினச்சி அப்புறம் நான் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும். ஏன்னா மேடம் நான் வந்துட்டு லேப்டாப் போடுவேன், ஸ்கிரீனை போடுவேன். முதல் கிளாஸ் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அவர் மட்டும் நான் கீழே உட்காந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதை இது மாதிரி ரிசப்ஷன் டேபிள் உட்காந்துருக்கேன். அப்புறம் சார் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. கீழே வந்தோடனே நான் வந்து மேலே போகல, கிளாஸுக்கு போகல. எல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சார் சொல்ல 2 லேடிஸ் கீழே உட்காந்துட்டாங்க, வர சொல்லுங்க. அப்போ நான் யாருக்கு கீழே தேவையோ அவங்க போட்டோம். எனக்கு ஒன்று வேணா, நான் நல்லா இருக்கேன், நான் வர மாட்டேன்னு சொல்லுங்க. ஏமா யோகா கிளாஸ், யோகா கத்துக்கிறோம், நேச்சுரோபதி, ஐக்கியபாதை கத்துக்கிறாங்க, நேச்சுரோபதி எல்லாம் கத்துக்க உட்காந்துருந்தாங்க. இவன் என்ன கத்துக்க போறாங்க வந்தாங்க அவங்க. ஏன்னா முந்தின நாளே சார் ஒரு டெமோ காமிச்சிட்டாரு. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஈவினிங் எல்லாம் வரும். நானே எங்கள் மாமியார் குழந்தைங்க எல்லாரும் மேலே போகிறோம். சார் வந்து எல்லாருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி செக் பண்ணி சொல்கிறார். பிளாக் மேஜிக்கு அப்படியே அப்புறம் அந்த ஹீலிங் வாட்டர் வச்சு எல்லாம் ஹீல் பண்ணி தான் அனுப்புவாங்க சார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இன்னும் எனக்கு நல்லா தானே சார் யோகா மாஸ்டர் திடீர்னு குச்சி என்னவோ பண்ணுறாங்க, நெகட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லையே, நம்ம நல்லா இருக்கோம், அவரும் நல்லா தானே இருந்தார். அதனால் இது இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று எங்கள் மாமியார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா உள்ள நுழையும் போதே சார் பெண்கள் எல்லாம் ஏண்டா பொம்பளைங்களா பிறந்தீங்களோன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அவங்க உடனே கிளாஸ் நல்லா இருக்கும். இன்னொன்று சார் பேர் சிவா, அவங்க வந்து சிவபக்தி. அதனால கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, நீ போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து மேலே போகிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னன்னா என்ன ஒரு வாண்டு ஹீலிங் வாண்டு குச்சி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு மைண்டில் இருந்தது. ஸோ நான் போகல. அப்போ சார் வாங்க அப்படின்னு வந்தால் தான் கிளாஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்கிறாருமா, வாமா அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. சரி மேலே போய் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு டெமோ ஸ்ப்ளீன் டெஸ்ட், அந்த ஸ்ப்ளீன் எனர்ஜைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை என்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ணாங்க. பண்ணோடனே ஸ்டார்ட்
பத்தி சொல்லுங்க. ஏன் வழி சொல்றேன், நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா. ஆனா எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்புறம் தான் ஞாபகம் வருது. நான் வந்து 1 இயரா நேச்சுரல் டயட் எடுத்தேன். ஸோ வெயிட் லாஸ்லாம் ஆகிட்டேன். நான் வந்து 80 கிலோலேருந்து 65லாம் வந்துட்டேன். யோகா கிளாஸ்க்கு நல்லா போகிறேன். யோகா 1 hour பண்ணுவேன். ஃபுல் நேச்சுரல் டயட். ஆனால் எனக்கு காலையில் எழுந்திரிச்சா கால் கீழே வைக்க முடியாது வலி. என்னுடைய ஹீமோகுளோபின் கவுண்ட் 8 தான் இருந்தது. பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன். சாருக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நான் எடுத்துட்டு போன ஜூஸ் லெமன் ஜூஸ். சார் போய் நான் கொடுக்குறேன். யோகா மாஸ்டருக்கு நான் தான் எடுத்து போய் கொடுப்பேன். அதே மாதிரி அவருக்கு எடுத்து போய் கொடுக்குறேன். சார் என்ன பார்த்தாரு, ஒருத்தரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நாங்கள் குடிங்க ஸ்க்ரீன் ஆஃப் காமிச்சாரு. வச்சா அடுத்த நாள் ஆகுறேன். சரி இன்னைக்கு நம்ம சூப்பர் ஜூஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம், நெல்லிக்காய் ஜூஸ். அது ஒரு ஆள் கூப்பிட்டாரு, ஸ்க்ரீன் ஆஃப் டெஸ்ட் பண்ணாரு. அதுவும் போச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா நான் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன். இன்னொன்று புதினா ஜூஸ். நான் சாப்பிட்ட 5 ஜூஸுமே அதாவது டெய்லி ஒரு ஜூஸ்ன்னு நேச்சுரோபதி வித்தவுட் ஃபயர் வித்தவுட் குக்கிங் நம்ம குடிக்கும். ஸோ அப்போ எல்லாமே அந்த 5 ஜூஸை தான் நான் வந்து நிறுத்தினேன். ஆக்சுவலாக சுகர் எல்லாமே சுகர். மற்றபடி நாங்கள் சாலட்ஸ் தான் சாப்பிட்றோம். எல்லாமே ராய்த்தா வந்து என்ன சொல்கிறது, புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லைன் போட்டுருவோம், இல்லை சுகர். சுகர்னா என்ன, கரும்பு சக்கரை. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ சுகரே கிடையாது, ஒன்றும் ஒயிட் சுகர். பட் ஆனால் கரும்பு சக்கரை தேன் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ சார் அதை சொன்னார், அதுவும் சுகர் தான். அதுக்கப்புறம் அதை நிறுத்தி கரெக்டாக 2 மாதம் எனக்கு குதிகால் எடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரல. நான் ஹீல் கூட பண்ணேன், வெறும் டயட் மட்டும்தான். பிளட் கவுண்ட் அதிகமாயிடுச்சு. பிளட் கவுண்ட் 8ல இருந்தது 12, 13 ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சாப்பாடை மாற்றம்னா எல்லாம் நல்லா ஆகும். குதிக்கால் வந்து சாப்பாடு தான், அது லேச நல்லா ஆகாது. என்னைக்கு அந்த குதிக்கால் ஆசிட் ரொம்ப ஆகிட்டு மேடம் ஒரு தராங்க நிற்காது. நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சொன்னாலே ஆக்சன் பண்ண அரிசி மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஆச்சு. அந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்தவ மாறும், ரொம்ப கஷ்டம். செஞ்சால் அவரு இன்னைக்கு வாடியில் நெல்லுங்க சொல்லுங்க, வாங்க வாங்க பிள்ளைங்க சொல்லுங்க, அதான் புரியணும். ஒரு மனுஷன் யூரிக் ஆசிட் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? பாருங்க வாங்க சொல்லுங்க. சரி சரிங்க. காலை போடுங்க, மேலே தூக்கிட்டு காலை தூக்கிட்டு 2 காலை போடுங்க. சரிங்களா? அந்த கால் வந்து வரும் குதிகால் வலி, அந்த லேடிஸ் வர மாதிரி அந்த யூரிக் ஆசிட் அங்கே போய் மாட்டிக்கும். ரத்தம் கீழே போயிட்டு மேலே போகணும். அந்த யூரிக் ஆசிட் எதுனால வெளியாகணும்? மூத்திரத்துல தான் வெளியாகணும். அந்த லிவர் எடுத்து எல்லாம் மருந்து எடுத்து வேணா ரத்தத்தில் விட்டுரும். ரத்தம் தூக்கிட்டே போகும் ஃபுல்லா. அந்த கிட்னியில போயிட்டு தான் மூத்திரமா வெளியே வரணும். அளவுக்கு போச்சுன்னா அதில் ஒன்றும் செய்ய முடியாது. போன்ஸ்ல விட்டுரும், இதெல்லாம் விட்டுரும், காலை கீழே போடும். அந்த யூரிக் ஆசிட் போயிட்டு எலும்பை சாப்பிடும். அதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். யூரிக் ஆசிட்னா எலும்பு சாப்பிடும். இந்த ஆசிட் எலும்பு சாப்பிடும். தெரியுமா சார்? சரிங்களா? ஆனா அதால முடியல. அந்த கிட்னி வீசல் பண்ணுங்க, இது திருப்பி போடுறீங்க அதே சாப்பாடு. அந்த நோய் இது போடுறீங்க, அது நிக்கவே நிக்க மாட்டீங்க. அது நின்னாமா எல்லாமே கிளீன் பண்ணும். நீங்க சார்ஜ் கொடுக்குறது யாரும் விருதா எடுக்குறது. முதலுக்கு போது கிட்னி எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். 3 வேளை சாப்பாடு போடுறோம். என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம், சுகர், என்ன பண்றீங்க? சோ கையில புரியுங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே காலைக்கு குட் குட் நல்லா இருக்கு. நோ எனி ப்ராப்ளம்ஸ். ஃபைன் ஓகே. இல்ல பள்ளிக்கு தான் இருக்கு. நடக்குது. சரியா? ஃபீல் பண்ணிக்கிற காரணத்தால மைக் பண்ணணும் சார். ஃபீல் பண்ணணும், வழி இல்லை சார். கொஞ்சம் கிட்ட வைங்க. சாப்பாடு குறைக்கணும். ஒரு அட்லீஸ்ட்
ஒரு வேலைக்கு ஒரு 1 2 வாரத்துக்கு ஒரு வேலை சாப்பிடுறோம். அப்பதான் போய் க்ளீன் பண்ணணும் சார். பாருங்க, நம்மளாம் வந்து ஒரு வாரம் 7 நாள் இருக்கு, ரைட்டா? எத்தனை நாள் லீவ் கொடுப்பாங்க? சனிக்கிழமை இல்லையா? அப்ப டான்ஸே இல்லை. அந்த 2 நாள் கொடுக்கும் போது என்ன பண்ண, நீங்க வீட்டுக்கு ரிலாக்ஸா இருக்கீங்க, வேலையை திங்க் பண்ண மாட்டீங்க, க்ளீன் பண்ண ஆரம்பிப்பீங்க. புரியுதா? அப்பதான் போகணும். ஆனா நம்ம பாடி ரெஸ்ட் கொடுக்கணுமா? அந்த சனிக்கிழமை சாப்பிட்டா கூட சாப்பிடுறோம். அப்பதான் பர்த்டே பார்ட்டி டின்னர் அடிக்க வச்சுதான் சுகர் எல்லாம் வந்து போட்டுருவோம். ஃப்ரீ சாப்பாடு தானே, அதெல்லாம் போட்டுருக்கு. அது கோபம் தானே சார். அதெல்லாம் நீங்க கவுக்கணும். கவுக்காதான் இதெல்லாம் நல்லா ஆகும். You must give time for the kidney to throw out the uric acid. ஆனா energy வந்து இல்ல. Fine. Start healing. செய்யணும் சார், செய்யணும். விட்டாதீங்க. என்னைக்கு அது பீனாச்சு மேடம், சில பேர் அப்படி கையில் போய் மடங்கும். பார்த்துக்க மேடம், மடங்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது, மடங்கிடும். ஒரு லேடி இருக்காங்க, இவங்க ஊர் தான் மலேசியாவில். அந்த கையை மறந்தாலும் ஒரு வீக் மாதிரி போடுவாங்க.